தாராபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மாம்பாடி ஊராட்சியில் சுமார் 134 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மக்கள் நலத் திட்ட பணிகளை ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் துவக்கி வைத்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மாம்பாடி ஊராட்சி, நாதம்பாளையம், புளியம்பட்டி, மாம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 134 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மக்கள் நலத் திட்ட பணிகளை திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளரும் திருப்பூர் மாநகராட்சி 4வது மண்டல குழு தலைவருமான இல பத்மநாபன் தலைமையில் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் துவக்கி வைத்தார். மாம்பாடி ஊராட்சி நாதம்பாளையம் கிராமத்தில் 106 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குமாரசாமி கோட்டை முதல் தொட்டிப்பாளையம் வரை தார்ச்சாலை பலப்படுத்தும் பணியை துவக்கி வைத்தல், புளியம்பட்டி கிராமத்தில் ஊராட்சி பொது நிதியில் இருந்து 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய நியாய விலை கடையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தல். மேலும் மாம்பாடி கிராமத்தில் 16 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட ஆவின் பால் கொள்முதல் நிலையத்தை ரிப்பன் வெட்டி குத்து விளக்கு ஏற்றி திறந்த வைத்தல் உள்ளிட்ட சுமார் 134 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மக்கள் நலத் திட்ட பணிகளை ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளரும் திருப்பூர் மாநகராட்சி 4வது மண்டல குழு தலைவருமான இல பத்மநாபன், தாராபுரம் ஒன்றிய கழக செயலாளரும் ஒன்றிய குழு தலைவருமான SV செந்தில்குமார், ஒன்றிய குழு துணை தலைவர் சசிகுமார், மாம்பாடி ஊராட்சி மன்ற தலைவர் தண்டபாணி, மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் செல்வராஜ், மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ஆரோன் செல்வராஜ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், கட்சி உறுப்பினர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.